இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது, 7:20. இன்றைய வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே. அப்போ ஓகே, கண்ணாளுக்கு வந்து வீடியோ பெருசாக போடே இல்லை. நான் தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லி போடுறேன் இல்லை. ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து போட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மழை மேட்ட ட்ரிப் போனது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டு. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரிலங்க. இனி வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ வருமென்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது, காலையில் 7:20. இப்போ வந்து பெருசாக பைக் எடுத்ததுக்கு வந்து பெருசாக அங்கேயுமே லாங் ரைடு ஒன்றுமே போனேன் இல்லை. அப்போ அதால் தான் இன்றைக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மன்னாருக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். மன்னாருக்கு வந்து இங்கேருந்து 120 கிலோமீட்டர் அப்படி காட்டிச்சு கூகுள் மேப்பில். அப்போ சரி ஓகேன்ட்டு யார் கூட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் போகிறேன். எங்கே போகிறேன்னாலுமே வந்து தனியாக போகிறது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். விடிய நேரத்துக்கு வெளுக்கிற வேண்டி இருந்தது, 6 மணிக்கு வெளுக்கிற வேண்டி இருந்து கடைசியில் வந்து 7 மணி 7:10க்கு தான் நான் வீட்டிலேருந்தே வெளியே வெளுக்கிட்டேன். அப்படித்தானே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் அதோட 1 மணி நேரம் அப்படியும் கூட எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கப்பட்டி பாலத்துக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமுமே வந்து சோலார் லைட் இருக்குது. ஒன்றுமே வந்து வேலை செய்யாது, சும்மா தான் போட்டு கிடக்கு. இப்போ போட்டின புதுசில் வந்து நல்ல வடிவாகவே இருந்துச்சு, வேலை செய்யுது. நைட் டைமில் வந்து இதால் போகிறப்போ வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் சோலார் லைட் எரியிறப்போ. இப்போ பகலில் தான் இது பார்க்க நல்லா இருக்குது. என்ன சொன்னால் ஒன்றில் சிலதில் வந்து சோலரே காணையில், சிலதில் ஒரு சோலர் தான் இருக்குது. லைட்டுகள் எரியுமா என்ன கண்டிஷனில் இருக்குன்றே வடிவான தெரியல. பூனேரி டவுனுக்கு வந்துட்டோம். பூனேரி டவுனில் வந்து விடிய சாப்பிடையில அதில் சாப்பாடு கடைகளில் போயிட்டு 3 ரோலும் ஒரு தண்ணி பொட்டலும் வாங்கிட்டு வெளுக்கிட்டாச்சு. பூனேரி டவுனில் இருந்து வெளுக்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:46 ஆகுது. இந்த மன்னார் ரோட்டில் வந்து நல்ல காட்டு பாதை இருக்கு. அப்போ அதில் போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு பஸ்கோட் பார்த்து நல்ல இடமா பார்த்து அதில் ஒரு இடத்துல இருந்து சாப்பிடுவோம். அதில் பஸ்கோட்டில் இருக்கிறேன்டா நான் சொன்னேன். பஸ்கோட்டில் இல்லை, பஸ்கோட்டில் வந்து கொஞ்சம் அண்ணாக்கள் இருந்துச்சுன்னா அதில் நான் நினைக்கிறேன் வேலைக்கு அங்கே போயிட்டு வந்து இருக்கவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து கொஞ்சம் தள்ளி வேலைக்கு வந்து ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டிருந்துச்சு. என்னத்துக்கு தெரியல, ஜூஸ் கடை ஒன்று இருந்தது முதல்ல. ஆனால் வடிவாக தெரியலை என்னென்று வந்தேன்னா ஒருத்தருமே இல்லை. ஆனால் அதில் பெல்ஸ் மாதிரி அந்த சீமந்தால கட்டி இருந்துச்சு. இதில் வந்து மரக்கட்டி ஒன்று போட்டு கிடந்துச்சு. சரி, இதில் இருந்து சாப்பிடுவோம் வண்டி இருந்துட்டேன். ஓகே, அப்படியே வந்து சாப்பிட்டு பண்ணிடுவேன். இப்போ வந்து பாலப்பழ சீசன்ன்றபடியாக ரோட்டில் எல்லாமே வந்து 2 பக்கமே வந்து பால மரங்கள்லாம் நிற்கிறது. எல்லாம் வெட்டி கொப்புகள் எல்லாத்தையும் வெட்டி பிடிங்கிட்டு அப்படி அதுலேயே போட்டு கிடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் இருக்கிற எல்லாமே வந்து பால மரங்கள்லாம். கீழே கொப்பெல்லாம் வெட்டி காஞ்சி போய் கிடக்குது. நான் இப்போ அதில் வார வழியில் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் நின்று இந்த பிடுங்கி போட்டிருந்த கொப்பில் வந்து காயாக இருக்குன்னு தானே, அதுகள் வந்து பழுத்திருக்கும். இதில் ஒரு இடத்துல இருக்குது, பார்ப்போம். இந்த காயாக இருந்துச்சு தானே, அதுகள் எல்லாமே வந்து இப்போ பழுத்திருக்கும். அதை வந்து அதில் பிடுங்கி சாப்பிட்டு வந்து 2 பேர். இப்போ இந்த கொப்புளையும் வந்து பழுத்திருக்கும், பச்சையாக இருந்திருக்கும். அவங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அது வந்து அப்படியே முத்தலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி மஞ்சள் கலரில் வந்துடும், பழுத்துரும். சாப்பிடலாம். நாங்கள் மாஸ்க் போட்டிருக்கோடியோ சாப்பிடலாம். நாங்கள் அப்புறம் போயிட்டு வரையக்க வந்து பார்ப்போம் சாப்பிடலாம் அப்படிங்க சாப்பிடுவோம். ஒரு சந்தி வரும். இந்த சந்தியால் எங்கால திரும்பினோம்னு சொன்னால் முருகண்டி நேராக போனால் இன்னும் 59 வருஷம் 5 கிலோமீட்டர் இருக்குது மென்னா இருக்குது. இதால் திரும்பி போனோம்னு சொன்னால் முருகண்டிக்கு வந்து 30 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அதில் நாங்கள் அப்படியே நேராக போவோம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தான். சரியாக டைம் 8:44 ஆகுது. முழங்காவிலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். இப்போ வந்து கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கு, 50 கிலோ தான் ஓட சொல்லி போட்டிருக்கு. இதான் முழங்காவில் டவுன். இதில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது, செப்பட்கோட பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. இதான் வந்து முழங்காயில் ஃபுல்லாக. ஓகே, போவோம். ஃபஸ்ட் டைம்
லாங் ரைட் சோலோவாக போகிறேன். ஃப்ரெண்ட்ஸை கேட்டுனா வாரண்டானுகள் பிறகு மெசேஜ் பண்ணியான்னு ரிப்ளை பண்ண மாட்டேன்னுட்டாங்க குரூப்பில். அதான் சொல்கிறேன், யாரையுமே எதிர்பார்த்து நிற்காதீங்க. நீங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னு தோணிச்சுன்னா வெளுக்கிட்டுருங்க, பைக் எடுங்க, பெட்ரோலை ஃபுல் டேங்க் அடிங்க, அடிச்சுட்டு எங்கே போகணுமோ எங்கே இருந்தாலுமே தனியாக போங்க, தனியாக போயிட்டு வாங்க. ஓகே, மன்னாருக்கு இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது. இதில் ஒரு சந்தி வரும். இந்த சந்தி வந்து இங்கால திரும்பி நம்ம சொன்னால் அப்படியே நேராக போய் ஏனையன் ரோட்டில் வரும். மல்லாவியெல்லாம் தாண்டி ஏனையன் ரோட்டில் மாங்குளத்தில் தான் போய் வரும். இந்த சந்தி தான். இதால் அப்படியே நேராக இந்தியாவில் போனோம்னு சொன்னால் மாங்குளத்துக்கு போகும். இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்கும் என்ன இருக்குது நாங்கள் போகிறதுக்கு. இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச் வந்து புனித அந்தோனியார் தேவாலயம் சிபி போட்டிருக்கு. இது வந்து ஒரு இந்த மாதம் வந்து இது ஒரு திருவிழா மாதிரி தான் நடக்கிறேன்னு நினைக்கிறேன். இதில் முன்னுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச்சுக்கு பின்னுக்கு வந்து காட்டுக்குள்ளே இன்னொரு சர்ச் ஒன்று இருக்குது. இப்போ இலிப்பக்கடவைன்ற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த போட் போட்டிருந்துச்சு இலிப்பக்கடவை. இதில் மாட்டுப்பட்டி நிற்குது சார், மாட்டுப்பட்டி. இங்கேருந்து தான் இப்படி பட்டியில் இருந்து தான் எங்களோட ஊருக்கு வந்து எரு கொண்டு வந்து தோட்டங்களுக்கு விற்கிறவங்க. விடத்தல் தீவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து விடத்தல் தீவுக்குள்ளே வந்துட்டோம். இதால் வந்து குளமா என்னன்னு தெரியாது. இதில் ஒரு ரோட் ஒன்று போகுது. மன்னார் போகிறதுக்கு இடையில் வந்து ஒரு காங்கிரீட் ரோட்டும் ஒன்று வரும். இதுலேயும் போட் போட்டிருக்கு விடத்தல் தீவுன்னு சொல்லி. சித்த மருத்துவமனை வந்து இருக்குது, அது பாவனையில் இல்லை. இதுதான் இந்த நான் சொன்ன ரோட், காங்கிரீட் ரோட். இதில் ஒரு கொஞ்சம் இடத்துக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட வந்து இது ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட் ரோட் தான். ஓகே, இந்த வழியால் தான் திருக்கேதீஸ்வரத்துக்கு போகிறது. அதுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து திருக்கேதீஸ்வரத்துக்கு போயிட்டு இதில் ஒரு சிவன் சிலை ஒன்று இருக்குது. திருக்கேதீஸ்வரத்தில் இருந்து வெளுக்கிட்டாச்சு. என்ன சீனண்டா, இந்த ஃபோன் ஹோல்டர் வெடிச்சிட்டு இதில் இப்படி வச்சுட்டு இந்த கேண்டில் ஒட்ட திருப்பி விட்டோன்னா அந்த லொக்கில் இந்த டேங்கில் பொறுத்து அப்படியே தண்டுப்பட்டு அது டிக்கண்டு கட்டுச்சு கேண்டில் திருப்பி வைக்க. நான் நினச்சேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது எங்கே போகலாம்ட்டு கமெண்ட் அடிச்சு விடுங்க. இதான் மன்னார் பாலம். ஆமாம், மன்னாருக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, என்ட்ரியிலே வந்து கழுது 2 தான் எங்களை வரவேற்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து போட்டை. இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் குட்டி குட்டி போட்டுகள் நிற்கிது, நல்லா இருக்குது. இதில் வந்து நீதிமன்றம் கோர்ட்ஸ் வந்து இதுலேயே தான் இருக்குது. மன்னார் கோர்ட்ஸ் வந்து இந்த இதில் தான் இருக்குது. ஆமாம், கோர்ட்டால் தான் நான் போகிறது. இந்த வழியாக தான் நான் போகிறேன். இதுதான் மன்னாரோட ஒல்லாந்தர் கோட்டை என்ட்ரன்ஸ். வந்துட்டோம். பைக்கை வந்து அதில் தான் விட்டு வச்சிருக்கோம், அதில் நிற்கட்டும். இதில் இந்த கோட்டை முதலில் போர்த்துகேயரால் கிபி 1560 கட்டப்பட்டதாம். பின்னர்
உள்ளாந்தூர் கோட்டை பார்த்துட்டு வெளுக்கிட்டாச்சு. அடுத்த வந்து இந்த பெருக்க மரம் பார்க்க போகிறோம். அதை போய் பார்த்துட்டு அப்படி அடுத்த வந்து ராமர் பாலம் பார்க்க போகணும். கோட்டைக்கு வந்து வீடியோ எடுத்தனா வீடியோ எடுக்க அந்த எங்களோட டீட்டெயில்ஸை வந்து எழுதி தர சொன்ன அந்த போலீஸ் ஆகும், அது போலீஸ் அண்ணா நினைக்கிறேன். அவர் வந்து சொன்னார் வீடியோ ஃபோட்டோஸ் எடுங்க, நான் சோஷியல் மீடியாவில் வந்து போடக்கூடாது, போட வேணாம் என்று சொன்னேன். ஏன்னு தெரியல, எனக்கு ஏதோ சொன்னவர் சிங்களத்தில் சொன்னவர் எனக்கு சரியாக புலங்கையில். அது வந்து கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. சில வேலை வந்து அதால் எதுவும் சொல்லிச்சினமா என்னன்னு தெரியாது, ஏதோ அதை காட்டித்தான் சொன்னார். ஏதோ செய்து கொண்டிருக்கிறது அது ரெண்டு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அப்போ நான் ஓகே என்றேன். 10 கிளிப்ஸ் எடுத்து நான் சில வேலை போடுவேன் பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி சரியா. இதான் அந்த பெருக்க மரம். இதான் அந்த கருவாடர்கள் எல்லாம் பாருங்க. அம்மா சூழ் இந்த பெரிய மரம். ஓகே வந்தாச்சு. இதுதான் அந்த பெருக்க மரம். அம்மாட்ட சூடு எந்த பெரிய மரம் பார்த்தீங்களா. இதான் வந்து மன்னாரில் இருக்கிற அந்த பெருக்க மரம். இதில் வந்து ஒரு சின்ன மாதாட ஒரு இதான் இருக்கு. அந்த முன்னுக்கும் வந்து மாதா இருக்கு. இது வந்து சுற்றுலா வந்து 21 வருஷம் 10 மீட்டர் வந்து இந்த மரத்தோட சுற்றளவு. உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 மீட்டர் அப்படி வருது, 10.50. உண்மைக்குமே பெரிய ஒரு மரம் தான். இந்த பெருக்க மரத்தை பார்த்துட்டு அடுத்த வந்து தலைமன்னாருக்கு போய் கொண்டிருக்கிறேன். தலைமன்னாருக்கு வந்து இதுல இருந்து 30 கிலோமீட்டர்னு சொல்லி அதில் போட் போட்டிருக்கு. சரியா தெரியல, அந்த போட் போட்டிருக்கு 30 கிலோமீட்டர் தான். அப்போ அப்படித்தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தலைமன்னார் போயிட்டு லாஸ்ட்டுக்கு அங்கே போயிட்டு அங்கே பார்க்க வேண்டிய வெளிச்ச வீட்டையும் வந்து அப்படியே ராமர் பாலத்தையும் வந்து பார்த்துட்டு அப்படியே இங்கால திரும்பி வருவோம். திரும்பி வார வழியில் அந்த பீச்சுக்கு போயிட்டு அப்படி அந்த காத்தாடியையும் பார்த்துக்கொண்டு அப்படி அங்கே அடம்பன் ரோட் சொல்லி ஒன்று இருக்கு. நல்ல 2 பக்கம் நல்ல பெரிய மரங்கள் நிற்கும், அதுக்கும் போகணும். அப்போ டைம் பத்தாமல் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்யணும். இப்போ பழகிட்டு இப்போ தலைமன்னாரை நோக்கி இந்த இதில் போட்டிருக்கு 29 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு. போட்டில் டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆச்சுது. நான் 1 மணிக்கு முதல் வந்து நான் இங்கே மன்னாருக்கு திருப்பி வரணும். வந்தால் தான் ஓகே இருக்குன்னு டைம் வந்து தலைமன்னாருக்கு வந்தாச்சு. இதுதான் தலைமன்னார் ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து அந்த அதோட அதோட இல்லை தலைமன்னார் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் இதுக்கு அங்கால தான் வெளிச்ச வீடு பார்த்து போகணும். தலைமன்னார் துறைமுகம். இதுதான் தலைமன்னார் துறைமுகம். தலைமன்னாரோட பழைய துறைமுகம் உண்டு. இதில் இருந்து ராமேஸ்வரம் மற்றது வந்து தனுஷ்கோடிக்கு வந்து கப்பல் போயிருக்கு. தலைமன்னார்லேருந்து இங்கேருந்து ராமேஸ்வரம் போகும். அப்புறம் தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு வந்து கப்பல் வந்திருக்கு. அந்த கப்பலுக்கு பேர் வந்து ஃபெரி RMS ராமானுஜம். இதுதான் அந்த கப்பல். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பல்லாம். அந்த கப்பல்லேருந்து வந்து வாகனங்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வாகனங்கள் எல்லாம் கொண்டு வர வந்து தலைமன்னாரில் வந்து அந்த போட்லாம் கொண்டு வந்து இதில் வச்சு இறக்கி. இது வந்து ஒரு ரயில்வே தண்டவாளம். ரயில்வே தண்டவாளத்தால் அதில் வந்து கப்பல் நிற்கும். அதில் ரெயின் போயிட்டு சாமான் எல்லாத்தையுமே இறக்கிட்டு இஞ்சால கொண்டு வர்றது. அப்படி தான் இந்த துறைமுகம் இயங்கியிருக்கு. 1982ஆம் ஆண்டு எடுத்த தலைமன்னார் ஃபோட்டோ. கிலோமீட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. அந்த வெளிச்ச வீட்டுக்கு லைட் ஹவுஸுக்கு வந்து இதால் தான் போகிறதான். வாகனத்தை வந்து அதில் வெளியே விட்டுட்டு இதால் நடந்து போய் தான் பார்க்கலாம். ஆமாம் சபா என்ன வெயில்.
எந்த வழியால் போய் பார்த்தா அதான் அந்த லைட் ஹவுஸ், தலைமன்னார் லைட் ஹவுஸ். அதுதான் வந்து தலைமன்னாரோட லைட் ஹவுஸ். ஓகே, தலைமன்னார் அந்த துறைமுகத்தையும் லைட் ஹவுஸையும் வந்து பார்த்துட்டு வலுக்கிட்டாச்சு. அடுத்த வந்து தலைமன்னாரில் வந்து அந்த 40 அடி மனுஷட்ட சமாதி ஒன்று இருக்குது. அதுக்கு எதால் போகிறேன்னு தெரியும். அதில் ஒரு அண்ணாவோட நின்று காய்ச்சினா, அந்த பெருக்க மரம் பார்க்க போன இடத்துல வந்து ஒரு அண்ணாவோட நின்று காய்ச்சினா, அந்த அண்ணா சொன்னார் அதில் போயிட்டு எங்கேயோ ஒரு ரோட் பேருமா அந்த பக்கத்தால் திருப்ப சொல்லிங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். யார் சரி நின்றா கேட்டு பார்ப்போம். அதில் ஒரு அண்ணா பெட்ரோல் செட் ஒன்று இருந்துச்சு. அப்போ அதில் போயிட்டு அந்த அண்ணாட்ட தான் கேட்டேன். அவர் வந்து சொன்னார் இதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், இந்த போலீஸ் ஸ்டேஷனு பக்கத்தில் ஒரு ரோட் இருக்கான், அந்த ரோட்டால் அப்படியே போட்டான் நேரன்னு சொன்னவர். போலீஸ் ஸ்டேஷனை காணலே 40 அடி அந்த சமாதி இருக்கிற இடம் வந்து இதுதான். இதுதான் அந்த 40 அடி சமாதி இருக்கிற இடம். உள்ள போகலான்னு தனியாக தான் போகிறேன். ஓகே, அந்த இடத்துல இருந்து வெளியே வரோம். இங்கால வந்து அங்கால என்ன இருக்குன்னு தெரியும். ஓகே, அடுத்த வந்து மன்னாருக்கு தான் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:46. இப்போ தான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு வெளுக்கிட்டோம். அடுத்த வந்து இனி வந்து மன்னாரில் வேறு இடத்துக்கு போகிறதா ஐடியா இல்லை. மன்னார் தலைமன்னார் எல்லாமே போக வேண்டிய இடங்களுக்கு போயாச்சு. போயிட்டு இப்போ மன்னாரில் வந்து அந்த கீரி பீச்சையும் மற்ற அந்த காத்தாடி இருக்கிற இடத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். என்னென்னு சொன்னால் டைம் பத்தாது. மற்ற அந்த கீரி பீச் அடிக்கு போனால் அங்கே அந்தளவா ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு கடற்கரை தான், பீச் மாதிரி இல்லை. அது போட்டுகள் அதுகள் எல்லாமே நின்றுச்சு அந்த கரை தான் அங்கால. இப்போ வந்து மன்னாரை விட்டு வெளியே வரோம். மன்னார் பாலத்தால் வெளியே போய் கொண்டிருக்கிறேன். இப்போ இதால் போய் வந்து நாங்கள் எங்கேன்னு சொன்னால் அடுத்த வந்து இதால் போய் அப்படி அடம்மன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து மருதங்கூடல் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து போகிறோம். அதில் வந்து பெரிய பெரிய மரம் அதுகள் எல்லாமே இருக்கும். இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே தாண்டி அங்கே போயிட்டு இங்கே இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் அப்படி இருக்குது. 14 கிலோமீட்டர் அப்படியே அந்த மருதம் அடம்பன்ன்ற இடத்துக்கு அங்கே போயிட்டு அப்படியே நேராக யாழ்ப்பாணம் தான். இன்றைக்கு டே வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 3 மணிக்கு சரியாக மன்னாரை விட்டு வெளியே வரோம். மன்னார் பாலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் உங்களோட கருத்துகளையும் தெரிவித்துட்டு போங்க. அடுத்ததாக வந்து எங்கே போகலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். 2 இடத்துல கேட்டு தான் வந்தது. இல்லைன்னா நான் மேப்பில் போட்ட ரூட் வந்து புளியாக போச்சு. இதுதான் அந்த ரூட். 2 பக்கமுமே வந்து பெரிய மருத மரங்கள் நிற்கிது. அம்மா இன்னொரு குளுமையாக இருக்குது. இதுக்குலாம் இவ்வளோ அந்த வெயிலுக்குள்ளே வந்ததுக்கும் இதுக்கு வந்ததுக்கும் அவ்வளோ வித்தியாசம். 2 பக்கம் வந்து தண்ணி நிற்கிது, நல்ல குளிர் காற்றடிக்குது. இந்த இதில் தான் சொன்னான் இந்த மருதங்கூடல்னு சொல்லி ஒரு இடம் கட்டி கிடக்குன்னு சொல்லி. இதுதான் மருதக்கூடல்னு சொல்லி இருக்கிற இடம்.
அவன் வந்தான். டைம் வந்து 7:04 ஆச்சுது. இப்போ வந்து நான் ஒரு இடமா நின்று கொண்டு வந்தது. அப்புறம் அதில் வார வழியில் வந்து ஒரு அண்ணா பூனேரி கிட்ட கோப்பாயில் இருக்கிறேன்னு சொல்லி கேள்வி கொண்டு வைத்தார், கொண்டு அதில் இறக்கி விட சொல்லி அவரை கொண்டு வந்து இது நாகப்புள்ளியில் இறக்கிட்டு அப்படியே வர. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:04 ஆச்சுது. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.